லூக்கா 9:51 இருந்து நாங்க பார்த்தோம் என்று சொன்னா இந்த ஒரு வரி திரும்ப திரும்ப எங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். அதாவது ஜெருசலேமை நோக்கி அவர் சென்று கொண்டிருக்கிறார். அந்த பயணத்தினுடைய அந்த நேர்கோட்டு பயணம் வந்து ஜெருசலேமை நோக்கி போய்கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லி நாங்க பார்த்திருந்தோம். லூக்கா 13:22 இயேசு ஊர் தோறும் கிராமங்கள் தோறும் கற்பித்துக் கொண்டே ஜெருசலேம் நோக்கி பயணம் தொடர்ந்தார். லூக்கா 13:32 ஆயினும் இன்றைக்கும் நாளைக்கும் மறுநாளைக்கும் நான் என் வழியில் செல்ல வேண்டும், ஏனெனில் ஜெருசலேமுக்கு வெளியே எந்த இறைவாக்கினரும் கொல்லப்பட முடியாது. சோ ஜெருசலேமை நோக்கி அவர் போய்கொண்டிருக்கிறார். அங்கே இந்த பலியை நிறைவேற்ற வேண்டி இருக்கிறது. லூக்கா 17:11 இயேசு ஜெருசலேம் போகும்போது சமாரியா கலிலேயா ஆகிய நாடுகள் வழியே சென்றார். அந்த நேர்கோடு வந்து சமாரியா ஊடாக ஊடறுத்து செல்ற ஒரு ஒரு நிலை. 18:31 பன்னிருவரையும் தனியே அழைத்து, இதோ நாம் ஜெருசலேமுக்கு போகிறோம், மானிட மகனை பற்றி இறைவாக்கினர் எழுதியுள்ள அனைத்தும் அங்கு நிறைவேறும் என்றார். அதுக்கு பிறகு 19:28 இவற்றை சொன்ன பின் இயேசு அவர்களுக்கு முன்பாக சென்று ஜெருசலேமுக்கு ஏறி சென்றார் அப்படின்னு சொல்லி அந்த வரி முடியும். அது ரைட். இப்ப இந்த மூன்றாவது பகுதி பயண இலக்கியம், ஜெருசலேம் நோக்கிய பயணம். இது ஒரு நீண்ட பகுதி. லூக்கா நற்செய்தியில ஏறத்தாழ 35 விதமான பகுதி இந்த 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 பகுதியில இருக்கு. ஒவ்வொரு ஒவ்வொரு அடியும் ஒவ்வொரு ஸ்டெப்பும் இயேசு எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் ஒரு பாடமாக மாறுது. இங்கதான் வந்து லூக்கா ஒரு மிக சிறந்த கதை சொல்லியாக திகழ்கிறார். ஜெருசலேமை நோக்கி நடக்கிற பாதையே ஒரு வகுப்பறையாக மாறுகிறது. உங்களுக்கு தெரியும், கலிலேயாவிலிருந்து ஜெருசலேமை நோக்கி சமாரியா வழியாக போகிற அந்த பயணம். இந்த 9:51 பிறகு ஜெருசலேம் செல்ல தீர்மானித்து அவர் திண்ணமாக முகத்தை வைத்துக் கொண்டார் அப்படி என்றது. இந்த பகுதியில தான் நாங்கள் பார்க்கக்கூடிய லூக்காவுக்குரிய தனித்துவமான உவமைகள், கதைகள். நல்ல சமாரியன், காணாமல் போன மகன், ஊதாரி மகன் நாம் சொல்வோம், அல்லது செல்வரும் லாசரும் என்ற உவமை. இதெல்லாமே இந்த வழியில ஆண்டவர் இயேசு சொல்லி கொண்டு போகிற கதைகள் வந்து. அதே மாதிரி இந்த இடத்துல வந்து சந்திக்கக்கூடிய 10 தொழுநோயாளர்களை குணமாக்குவது, நைம் பட்டணத்துல இருக்கக்கூடிய அந்த அந்த விதவை தாயினுடைய மகனை குணமாக, இந்த மாதிரியான ஒரு சில யூனிக்கான லூக்காவுக்கே உரிய ஒரு சில புதுமைகளையும் அற்புதங்களையும் லூக்கா எடுத்து வைத்திருக்கிறார். இப்ப நாங்க இதுல இந்த இந்த 9வது அத்தியாயம் நான் ஏற்கனவே பார்த்த விஷயம்தான் வந்து 9வது அத்தியாயத்துல வந்து ஜேசு யார் என்பது தெரியுது. அதுக்கு பிறகு 9ல இருந்து நாங்க 9வது அத்தியாயம் ஒரு பாலம் போல என்று நாங்க சொன்னோம். அது அவர் எதற்காக உலகுக்கு வந்தார், என்ன செய்ய போறார் என்பதுல வந்து கவனம் செலுத்துகிறார். இந்த இந்த பயணத்துல அவர் சொன்ன உவமைகள் என்ன அப்படி என்று சொல்லி பார்க்கும்போது, நாங்க ஜெருசலேமை நோக்கி அந்த பயணத்துல அவர் சொன்ன அந்த உவமைகள், ஆண்டவர் ஜேசு சொன்ன உவமைகள் என்ன நோக்கத்துக்காக ஜேசு ஆண்டவர் உலகத்துக்கு வந்தார் என்பதை தெளிவாக்குது. நல்ல சமாரியன் உவமை மூலமாக இன மத வேறுபாடுகளை தகர்ந்து என்னுடைய அயலவன் யார் என்ற அந்த கேள்விக்கு, எனக்கு அடுத்திருப்பவர் யார் என்று சொன்னார், எனக்கு யார் உதவி செய்கிறார்களோ அல்லது நான் யாருக்கு உதவி செய்கிறேனோ, யாருக்கு நான் ஆதரவாக இருக்கிறேனோ அவர்கள்லாம் எனக்கு நெருங்கியவர்கள், என்னுடைய அயலவர்கள் என்ற ஒரு கருத்து. காணாமல் போன மகன் என்ற அந்த உவமையில கடவுளுடைய தந்தையினுடைய எல்லையற்ற மன்னிப்பையும் இரக்கத்தையும் பற்றி சொல்லுகிற ஒரு கதை. செல்வந்தரும் லாசரும் என்பது ஏழைகளை புறக்கணிக்கிற ஒவ்வொரு தருணமும் நாங்கள் வந்து ஒரு ஒரு பெரும் அதாவது இந்த இந்த செல்வம் எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது எங்களை பற்றி மட்டும் நாங்கள் கவனித்துக் கொள்வதற்கு இல்லை. வந்து எங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது. எங்களை விட குறைந்த நிலையில் இருக்கக்கூடியவர்கள், ஏழைகளையும் நாங்கள் எங்களை கண்ணுக்கு தெரிகிற ஏழைகளையும் கவனித்துக் கொள்ளணும் என்ற ஒரு எச்சரிக்கை தருகிற ஒரு உவமையாக லூக்கா 16 இருக்கிற உவமை. அதே மாதிரி வழியில சந்தித்த மனிதர்கள், ஏற்கனவே சொன்னதை போல 10 தொழுநோயாளிகள் லூக்கா 17 வர்ற. இதுல ஒரு சமாரியர் மட்டும் மறுபடியும் திரும்பி வந்து நன்றி கூறுகிறார். அந்த சமாரியரை அவர் அரவணைக்கிறதாகவும், நன்றி உணர்வு என்றது வந்து ஒரு முக்கியமான ஒரு ஆன்மீக பண்பு. ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு நன்றி உணர்வுன்றது மிக மிக முக்கியமான என்பதையும் ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். கேட்கிறார், எங்க மற்றவர்கள் எங்கே அப்படின்னு. பெண்கள் மற்றும் பாவிகள் அந்த வழியில சந்தித்தவர்கள், லூக்கா நற்செய்தி எங்களுக்கு தெரியும், பெண்களுக்கு அதிக முக்கியத்துவம் தருகிற ஒரு நற்செய்தி.
மரியாள், மார்த்தாள் மற்றும் பல பெண் சீடர்கள் ஆண்டவர் இயேசுவோடு பயணம் சென்றவர்கள். அவை இயேசுனுடைய நோக்கம் பாடுபாடற்ற அன்பு, எல்லோரையும் அரவணைக்கிற அன்பு என்றது எங்களுக்கு இதுல தெளிவாக தெரிகிறது. அடுத்ததாக இந்த பயணத்தினுடைய முடிவுல ஜெருசலேமை நுழைவதற்கு சற்று முன்பாக ஒரு ஒரு யுனிக்கான ஒரு மனிதனை சந்திக்கிறார். அதான் சக்கேயு என்று சொல்ற, இந்த வரி தண்டுகின்ற, வரி வசூலிக்கிற ஒருவர். அதாவது இந்த நேர்கோடு பயணத்தின் இறுதியில, அதாவது இது நடக்குது எரிக்கோ புக்குள்ள ஆண்டவர் வருகிறார். ஜெருசலேமுக்கு ஒரு என்ட்ரி பாயிண்ட் ஜெரிக்கோ அப்படின்னு சொல்லலாம். இது ஜெரிக்கோவுக்குள்ள வரும் பொழுது ஜேசு சக்கேயு என்கிற இந்த மனிதனை, இந்த வரி தண்டுகின்ற ஒரு பாவியை சந்திக்கிறார். எங்களுக்கு தெரியும், அந்த சக்கேயுனுடைய வீட்டுக்கு அவர் உணவருந்த செல்லுகிறார். இப்ப இந்த சந்திப்பு இன்னொரு வழியில சொல்றேன்னு சொன்னா, லூக்கா நற்செய்தியினுடைய ஒரு சாரமாக எங்களுக்கு சொல்ல முடியும், ஒரு சாரம்சமாக இதை சொல்ல முடியும். இந்த சந்திப்பு, அந்த சந்திப்பின் முடிவுல ஆண்டவர் இயேசு சொல்லுவார், மானிட மகன் இழந்ததை தேடி மீட்கவே வந்தார் அப்படி என்று சொல்லி 19ஆம் அதிகாரத்தை நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னா நீங்க இதை பார்க்கலாம். 19:10 ஒரு பைபிள் எடுத்துக்கொள்ளுங்க. அந்த சக்கேயுடைய வீட்டுக்கு போய் அவரோட உணவு அருந்திய போது அந்த மாற்றம் ஏற்படுது. இதுவரைக்கும் யாரும் அவரோடு சேர்ந்து பழகையில. சக்கேயு ஒரு தனிமையான ஒரு வாழ்க்கை, ஒரு பாவமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்த சக்கேயுடைய வீட்டுக்குள்ள ஆண்டவர் இயேசு நுழைகிற அந்த நேரத்துல அவருடைய வாழ்க்கை மாறுது. அவர் அந்த மனமாற்றம், அது இறைவன் உள்ளே இறங்கும் போது அந்த மனமாற்றம் வருது. இன்று இந்த வீட்டுக்கு மீட்பு உண்டாயிற்று, ஏனெனில் இவரும் ஆபிரகாமின் மகனே அப்படின்னுட்டு 10ஆவதுல, இழந்து போனதை தேடி மீட்கவே மானிட மகன் வந்திருக்கிறார் என்று சொன்னார். ஸோ பேசிக்கலி என்ன நோக்கத்துக்காக ஆண்டவர் இயேசு வந்தார், இவர் வந்ததுக்கான காரணம் என்ன அப்படி என்று சொல்லி தேடுகிற பொழுது எங்களுக்கு தெரியும், ஆண்டவர் இயேசுவினுடைய பணியின் ஆரம்பத்துல திரும்ப யோசிச்சு பாருங்க. 4ஆம் அதிகாரத்துல பணி பிரகடன அறிக்கையில நசரேத் ஊர்ல, அந்த அவருடைய சொந்த ஊர்ல அவர் சொன்ன அந்த வார்த்தை என்னென்ன காரணம், நான் என்ன செய்ய போற, ஆண்டவருடைய ஆவி என் மேலே ஏனெனில் எனக்கு அபிஷேகம் செய்துள்ளார் என்று சொல்லி சொன்ன அந்த வார்த்தை. அதை நீங்க திரும்பி ஒருக்க பாத்தீங்கன்னு சொன்னா 4ஆம் அதிகாரம் 18-19 வரை, ஏழைகள், ஒடுக்கப்பட்டவர்கள், பார்வையற்றோர் என்று சொல்லி இழந்து போயிருக்கிறவர்களை தேடி அவர்களை மீட்க, அவர்களுக்கு புது வாழ்வை தர, விடுதலை வாழ்வை தர வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிற அந்த வார்த்தையோட இந்த என்ட்ரி பாயிண்ட் முடிவுக்கு வருது. ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு சந்தர்ப்பம். லூக்கா நற்செய்தி எவ்வளவு அழகாக ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கு என்று சொல்லி எங்களால புரிந்து கொள்வதற்கு ஸோ இப்ப ஜெருசலேமுக்குள் அவர் நுழையும் பொழுது நடக்கிற விடயங்களை நாங்க பார்க்கிறோம். 19:22 23வது பகுதி, இது 4வது தருணம். இப்ப இந்த பயணம் முடிவுக்கு வருகிறது. இந்த நீண்ட பயணம் முடிவுக்கு இப்ப லூக்கா ஒரு கதை சொல்லுகிற ஒரு ஸ்டோரி டெல்லர் இப்பொழுது ஜெருசலேம் தேவாலயத்துக்குள்ள மீண்டும் நம்மை அழைத்து கொண்டு போகிறார். இப்ப பயணம் முடிந்து இயேசு ஜெருசலேம் நகருக்குள்ள நுழையும் பொழுது இங்கு கதை ஒரு ஒரு வேறொரு டோன் எடுக்குது, ஒரு சோகமான கம்பீரமான ஒரு திருப்பத்தை எட்டுது என்று சொல்லி நாங்க சொல்லலாம். அது ஜெருசலேம் நகர், அங்கு பார்க்க போறோம் கெத்செமனி, விசாரணை மன்றங்கள், கல்வாரி என்று சொல்லி இந்த 4வது பகுதி ஒரு ஒரு டேர்ன் எடுக்கும். இப்ப இந்த இந்த கேள்வி, அதாவது ஜெருசலேம் எப்படி முக்கியத்துவமானது, அல்லது ஏன் அவர் ஜெருசலேமுக்கு செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி எங்களுக்குள்ள எழலாம். ஏன் அவர் ஜெருசலேமுக்கு செல்ல வேண்டியிருந்தது, அல்லது என்ன காரணம், ஜெருசலேம் ஏன் முக்கியத்துவம் பெற்றது? அவர் வேற கலிலேயாவிலேயே அல்லது வேற எங்கேயாவது ஒரு இடத்திலேயே இந்த காரியங்கள் நடந்திருக்கலாம் தானே, மீட்பு நடந்திருக்கலாம். அல்லது எதற்காக ஆண்டவர் இயேசு ஜெருசலேமுக்கு போக வேண்டியிருந்தது, அல்லது ஜெருசலேமுக்கு போகணும் என்று சொல்லிக்கொண்டே போனதுக்கான காரணம் என்ன என்றது ஒரு ஆழமான ஒரு இறையியல் அர்த்தம் இருக்கு.
இவங்களுக்கு தெரியும் ஜெருசலேமுக்குள்ள ஆண்டவர் நுழைந்தது என்பது ஒரு தற்செயலாக நடந்த ஒரு காரியம் அல்ல. அது ஒரு ஒரு ஒட்டுமொத்த விவிலிய வரலாற்றையும் ஒன்றிணைக்கிற ஒரு தெய்வீக திட்டம் என்று சொல்லி அவரேன் ஜெருசலேமுக்குள்ள நுழைந்தார் என்பதற்கான காரணங்களை நாங்க நிச்சயமாக அறிந்திருக்கணும். இது லூக்கா நற்செய்திக்கு மட்டுமல்ல, முழு இறையியலுக்கும் கிறிஸ்தவ இறையியலை புரிந்து கொள்றதுக்கு இது மிக மிக முக்கியமான ஒரு கேள்வி. அவரேன் ஜெருசலேமுக்கு செல்ல வேண்டி இருந்தது. அந்த முக்கியமான காரணங்களை நாங்க இப்ப பார்ப்போம். முதலாவது பாஸ்கா ஆட்டுக்குட்டியாக என்ன சொன்னார்? பாஸ்கா ஆட்டுக்குட்டியாக அவர் தம்மை காட்டுகிறார். லூக்கா நற்செய்தியில நாங்க பார்க்கிறோம் எப்படின்னா, கிறிஸ்தவ இறையியல்ல இந்த உலகத்தின் பாவங்களை போக்குவதற்காக ஒரு ஆட்டுக்குட்டியை பலியிடுவார்கள். யூதர்கள் ஒவ்வொரு பாஸ்கா விழாவின் பொழுதும் ஒரு ஆட்டுக்குட்டியை பலியிடுவார். யோவான் நற்செய்தியில திருமுழுக்கு யோவான் ஜேசுவை பார்த்து ஒரு பெயரை சொல்லி அழைப்பார்கள். இதோ உலகின் பாவத்தை போக்கும் இறைவனின் செம்மறி அல்லது இறை ஆட்டுக்குட்டி இது அப்படி என்று சொல் இவர் என்று. அது பலியிடப்பட இருக்கிற ஆட்டுக்குட்டி இவர் அப்படி என்பது. இப்ப லூக்கா நற்செய்தியில அந்த அந்த கனெக்ஷன் சரியான முக்கியமானது. எந்த நாள் இயேசு ஜெருசலேமுக்குள்ள நுழைகிறார் என்று சொன்னால், சரியாக ஜெருசலேம் ஆலயத்துல பாஸ்கா விழாவுக்காக ஆட்டுக்குட்டிகளை அவங்க எடுத்து தெரிவு செய்வாங்க. தெரிவு செய்கிற அதே நாள் இந்த பாஸ்கா விழாவுக்கு முன்பாக இந்த ஆட்டுக்குட்டிகள் எது சரியான ஆடு, மாசம் அறுவற்ற ஒரு வயது நிரம்பிய ஒரு ஆடு. இது மோய்சனுடைய சட்டம் எங்களுக்கு தெரியும். பழைய ஏற்பாட்டில இருந்து அவர்கள் விடுதலை பயண நூல்ல அந்த விடுதலையை கொண்டாட மோயிசன் கொடுத்த அந்த வரையறையின்படி ஆட்டை பலியிட்டு தான் அந்த அந்த ஆட்டினுடைய ரத்தத்தை வாசல் கதவுல பூசப்பட்டு அந்த ஆட்டு இறைச்சியை சாப்பிட்டு அந்த ரத்தம் பூசப்பட்ட கதவுகளை ஆண்டவருடைய தூதர் கடந்து போவாரு. மற்ற வீடுகள் மீது அந்த பெரும் அழிவு ஏற்படும். அதுல இருந்தா அந்த பெரிய மீட்பு யூதர்கள் இஸ்ரேல் மக்கள் அனுபவித்தார். அதன் நினைவாகத்தான் பாஸ்கா விழாவை கொண்டாடுவார்கள். அது ஒவ்வொரு ஆண்டும் அவர்கள் கொண்டாடி கொண்டே இருந்தார்கள் அன்றிலிருந்து. இப்ப பாஸ்கா விழாவன்று பலி கொடுக்க வேண்டிய அந்த ஆட்டுக்குட்டி, அது குறிப்பாக பலிகள் எல்லாமே எங்களுக்கு தெரியும். பழைய ஏற்பாட்டுல பலிகள் எல்லாமே ஒப்பு கொடுக்கப்பட்டது யூதர்களுக்கு ஜெருசலேம் ஆலயத்துல மட்டும்தான் ஒப்பு கொடுக்கப்படும். விரும்பிய இடங்கள்ல பலி ஒப்பு கொடுக்க முடியாது. ஜெருசலேம் ஆலயத்துல பாஸ்கா விழாவன்று அந்த ஆட்டுக்குட்டி ஒவ்வொரு வருடம் ஒப்பு கொடுக்கப்படும். இப்ப பாருங்க, அந்த ஆட்டுக்குட்டிகள் எல்லாத்தையும் கொண்டு மந்தையில் கொண்டு செலக்ட் பண்ணுவாங்க. ஜெருசலேமுக்குள்ள நுழைகிறார். எதற்காக நுழைகிறார் அப்படின்னு சொன்னா, இப்ப நீங்க கொஞ்சம் கொஞ்சமா அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு டெவலப் ஆகி கொண்டு வரணும். பலி கொடுக்கப்பட வேண்டிய ஆட்டுக்குட்டி ஜெருசலேம் ஆலயத்துக்கு கொண்டு வரப்பட வேண்டும். அதே போல மனித மீட்புக்காக இது தந்தையுடைய திருவிழா. தன்னுடைய ஒரே மகனை அனுப்புறார். அந்த இரத்த பலி கொடுக்கப்படும் பொழுது அந்த உண்மையான ஆட்டுக்குட்டியாக ஜேசு ஜெருசலேமுக்குள்ள நுழைகிறதும் அதே நாள். இப்ப இந்த விவிலியம் முழுவதும் நாங்க இதுக்கான வேற வேற காரணங்களை நீங்க இதுல இருந்து நாங்க இந்த ஜெருசலேத்தினுடைய முக்கியத்துவத்தை நாங்க பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த இரத்தத்தினால் வர மீட்பு என்ற ஒரு விடயம் கொண்டே இருக்கும். எதற்காக ஜேசு ரத்தம் சிந்த வேண்டும் என்றது ரத்தம் சிந்த வேண்டும் என்று சொன்னால், அந்த ஏதேன் தோட்டத்தில் நடந்த அந்த சூழ்ச்சியால மனிதர்கள் சாத்தானுடைய பிடியில ஆசீர்வாதத்தை இழந்த நிலையில ஆண்டாண்டு காலமாக அவர்கள் தோற்று போனவர்களாக இருந்ததுக்கு தந்தை தன் மகனை அனுப்பி சிலுவையில் அவர் சிந்தப்பட்டு கொல்லப்பட்டு சிதைக்கப்பட்டு ரத்தம் சிந்தியதால அவர் ரத்தம் சிந்தினார், இறந்தார். அதோட முடியல ஸ்டோரி. அவர் சிலுவையில கொல்லப்படும் பொழுதும் ஒரு காரியம் நடக்கிறது. ரத்தமும் தண்ணீரும் அங்கு வெளிவருது. தூய ஆவியும் புது வாழ்வும் அங்கு அதனுடைய அடையாளம். அதற்கு பிறகு எங்களுக்கு தெரியும் அவர் உயிர் தெழுகிறார். 3வது நாள் சீடர்களை பார்த்து ஊதுகிறார். அவருடைய முதலாவதாக அவர்களை சீடர்களை சந்தித்த பொழுது தூய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்றார். அதற்கு பிறகு நாங்க பார்க்கிறோம் 50வது நாள் பாஸ்காவில் 50வது நாள் நடக்கக்கூடிய பெரிய அற்புதம், ஒரு புதிய உடன்படிக்கையின் ஆரம்பம்.
நாங்களுக்கு அடுத்தடுத்த சைட்ல விளங்கப்படுத்துவேன். ஆனா மைண்ட்ல வச்சுக்கொள்ளுங்க, தியாலஜி, கேத்தலிக் தியாலஜி, கிறிஸ்டியன் தியாலஜி என்ன என்று சொல்லி நீங்க இதை விளங்கி கொண்டீங்கன்னு சொன்னா எல்லாமே சுற்றி சுற்றி இதிலே தான் வந்து கொண்டிருக்கும். இது இந்த புரிந்துணர்வு வந்து எங்களுக்கு பெரிய பெரிய ஆசீர்வாதங்களையும் அற்புதங்களையும் கொண்டு வரும். இந்த 50வது நாள் நடக்க இருக்கிற தூய ஆவியினுடைய அருள் பொழிவு அதுவும் ஜெருசலேமிலே நடக்கும். அந்த வேளையில புதிய ஒரு உறவு, கடவுளுக்கு உகந்த மனிதர்களாக நாங்க எல்லோருமே, எல்லாருக்கும் தூய ஆவி பொழியப்படுகிற அந்த நிகழ்வு இடம்பெறும். ஒரு புதிய உடன்படிக்கை என்று சொல்லக்கூடிய அந்த விஷயம் தூய ஆவியினுள்ள இருந்து எங்களோட வாழ்க்கை நாங்க வந்து அந்த லெவலுக்கு நாங்கள் உயர்த்தப்படுகிறோம். ஓகே, இப்ப 1 by 1 நாங்க ஃபாலோ பண்ணிக்கொண்டு போவோம். வந்து இப்ப 2வது காரணம் வந்து எதற்கு ஜெருசலேமுக்கு ஆண்டவர் இயேசு செல்ல வேண்டி இருந்தது. கொஞ்சம் இன்டர்நெட் இருக்கா கனெக்ட். 2வது காரணம் வந்து பழைய உடன்படிக்கையின் முடிவும் புதிய உடன்படிக்கையின் தொடக்கம் என்று ஒரு தலைப்புல நாங்க யோசிக்கலாம். அதாவது ஜெருசலேம் என்பது பழைய உடன்படிக்கையினுடைய தளம். ஏன் ஜெருசலேம் முக்கியமானது என்று எங்களுக்கு தெரியும். ஏனென்று சொன்னா அங்கதான் வந்து ஆலயம் இருந்தது, தேவாலயம் இருந்தது, யூதர்களுடைய ஆலயம். அந்த ஆலயத்துல என்ன இருக்கு? உடன்படிக்கை பேழை இருக்கு. அங்கதான் யூதர்களை பொறுத்த மட்டும் மனிதர் கடவுளோடு ஒரு ஒரு உறவை வந்து ஏற்படுத்த முடியும். இப்ப ஜேசு ஜெருசலேமுக்கு நுழைந்து இந்த பழைய உடன்படிக்கைக்கு அதுக்கு பிறகு அவர் அந்த புதிய ஒரு காரியத்தை செய்ய இருக்கிறார். அவர் தூய்மையாக்குறதுக்கும் ஒரு காரணம் இதுதான். வந்து ஆலயத்தை தூய்மைப்படுத்துறதனுடைய இன்னொரு பின்னணி வந்து பழைய முறைகள் முடிவுக்கு கொண்டு வரப்படுது. அவர் நேச்சுரலி அவருடைய சிலுவையில் அவர் கொல்லப்படுவதோடு இந்த புதிய ஒரு உடன்படிக்கையினுடைய ஆரம்பம். உடன்படிக்கை என்று சொல்லும் பொழுது இது பழைய ஏற்பாட்டை நாங்கள் பார்ப்போம். வந்து ஆபிரகாமுடைய காலத்துல இருந்து உடன்படிக்கை, எந்த உடன்படிக்கை யாருடையாவது செய்யும் போது, கடவுளோடு உடன்படிக்கை செய்யும் போது ரத்தம் ஒரு ஒரு பலியை ஒப்பு கொடுத்த ஒரு ரத்தத்தை சிந்தி அந்த கல்லின் மீது ரத்தம் பூசி அந்த ரத்தத்துல அவர்கள் வந்து ஒரு 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 அக்ரிமெண்ட், ஒரு கவனன்னு சொல்லுவாங்க, ஒரு உடன்படிக்கையை செய்து கொள்வாங்க. இந்த பகுதி உதாரணமா இடத்தை பிரிக்கிற ஒரு பகுதியாக இருக்கும் போது இந்த பகுதி எனக்கு, இந்த பகுதி உங்களுக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் உடன்படிக்கை, அந்த ரத்தத்தின் மீது அவர்கள் வந்து உடன்படிக்கை செய்தாங்கன்னு சொன்னா யூதர்களை பொறுத்த மட்டும் அது மீறப்பட முடியாது, எக்காரணம் கொண்டு மீறப்பட முடியாது. ஒரு ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கு. கவனன் என்று சொல்லக்கூடிய உடன்படிக்கையினுடைய ஆழமான அர்த்தம் வந்து தொடர்ந்து பழைய ஏற்பாடுல வந்து கொண்டே இருக்கும். அது இறைவன் அதுக்கு பிறகு இறைவன் அதே உடன்படிக்கை இஸ்ரேல் மக்களோடு செய்வார். ஏதாவது நாங்கள் பார்க்கிறோம், அந்த உடன்படிக்கை செய்த பிறகு அந்த பலியிடப்பட்ட அந்த ஆட்டினுடைய ரத்தத்தை வந்து இஸ்ரேல் மக்கள் மீது மோய்சன் தெளிப்பார். அதே மாதிரி உடன்படிக்கைகள் ஒவ்வொரு முறையும் நடக்கும் போதும் அந்த ரத்தம் வந்து தெளிக்கப்படும். இப்ப பாருங்க, இயேசு ஜெருசலேம்ல வந்து அந்த பலியை ஒப்பு கொடுக்கிற அந்த நேரத்துல பழைய பலி முறைகள் எல்லாமே மாற்றம் வருகிறதுன்றதுதான் நாங்க பார்க்கிறோம். அவருடைய மரணத்தின் வேளையில தேவாலயத்தினுடைய திரைச்சீலை 2ஆக கிழிந்தது அப்படி என்று சொல்லப்படுது. இதுவரைக்கும் வந்து ஒரு 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 செப்பரேஷன் இருந்தது. வந்து இந்த ஹோலி ஆஃப் ஹோலிஸ் என்று சொல்லுகிற தூயகத்துக்குள்ள ஒரு குருவை தவிர, தலைமை குருவை தவிர வேற யாரும் உள்ளுக்கு போக முடியாது. அல்லது அந்த ஆண்டுக்கு எடுக்கப்பட்டிருக்கிற குருவை தவிர பலி ஒப்பு கொடுக்க வேற யாரும் செல்ல முடியாது. இப்ப வந்து கடவுளுக்கு மனிதனுக்கு முடியாது நேரடியான தொடர்பு ஒன்று இங்கு உருவாகுது. அந்த தொடர்பை ஆண்டவர் இயேசு பலி கொடுத்து அவரை ஏற்படுத்துறார். அதான் வந்து தி ஒன் அண்ட் ஒன்லி மீடியேட்டர் ஜீசஸ் என்று சொல்ற இந்த இந்த நாட்கள்ல உங்களுக்கு சில மாதங்களுக்கு முன்னர் எங்கட திருச்சபையில திருத்தந்தை ஒரு மரியாள்ல சரியான ஒரு பொசிஷன்ல வைப்பார்கள். அது எந்த விதத்திலையும் மரியாதை வந்து குறைக்கல. இறைவனோடு எங்களுக்கு மீடியேட்டர் என்று சொல்லக்கூடிய, எங்களோடு தொடர்பு படுத்தக்கூடியவர், அதாவது இறைவன் இந்த 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 மீடியேட்டர் என்று சொல்லக்கூடிய, இணைப்பாளி என்று சொல்லக்கூடியவர் வந்து ஆண்டவர் இயேசு என்று சொல்ல, தந்தையோடு இணைப்பவர். இந்த பலி ஒப்பு கொடுத்து இணைத்தது வந்து ஆண்டவர் இயேசு. அது இந்த 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 விஷயத்துல நடக்குது.
அவர் சிலுவையில அவர் தொங்கி ஓகே மற்றவர்கள் தாய் மரியாள் மற்ற புனிதர்கள் எல்லாம் எங்களுக்காக மன்றாடலாம். ஆனால் ஆண்டவர் இயேசு மட்டும்தான் வந்து ரத்தம் சிந்தி சிலுவையிலே கொல்லப்பட்டு எங்களுக்கு மறுபடியும் அந்த அவருடைய பிள்ளைகள் என்ற அந்த உறவை வந்து புதுப்பித்தார். நேரடியான ஒரு கனெக்ஷனை கொடுத்தவர் வந்து ஆண்டவர் இயேசு. அவை இதை நீங்க எடுத்து கொஞ்சம் டைம் எடுத்து ரிஃப்ளெக்ட் பண்ணி பார்க்கணும். அப்பதான் உங்களுக்கு இது வந்து என்ன கொஞ்சம் ஆழமாக புரியும் வந்து. சோ கடவுளுக்கு மனிதனுக்கு இடையான நேரடியான தொடர்பை வந்து இந்த புதிய உடன்படிக்கையில ஆண்டவர் ஏற்படுத்திக் கொள்றார். இப்ப நான் திரும்பவும் சொல்றேன் வந்து இதெல்லாம் இந்த பாத்தீங்கன்னு சொன்னா மனித குலத்தினுடைய முழு மீட்புக்காகவும் மிக உயர்ந்த பலி ஒப்பு கொடுக்கிறேன்னு சொன்னா ஏன் பலிகள் ஒப்பு கொடுக்கப்படும் ஜெருசலேம் ஆலயத்துல 5 விதமான பலிகள் இருக்கு. எல்லா பலிகளும் வந்து ஜெருசலேம் ஆலயத்துல ஒப்பு கொடுப்பாங்க. அந்த பீடத்துல ஒப்பு கொடுப்பார்கள். அது எவ்வளவுன்னு சொன்னா ஒரு வருஷமும் ஆயிரக்கணக்கான ஆடுகள் மாடுகள் வந்து அங்க வந்து வெட்டி அந்த ரத்தம் வந்து அங்க சிந்தப்படும். ஒவ்வொருதான் பலி கொடுத்தாலும் அந்த பலிகள் பூரணமான பலிகள் இல்லை. பாவ பரிகார பலி, ஆஹ் மற்றது பாஸ்கா பலி, இறைவனோடு மனிதனை வந்து எங்களை இணைக்கிறதுக்காக நாங்க ஒப்பு கொடுக்குற பலி, எவ்வளவுதான் பலிகள் ஒப்பு கொடுத்தாலும் அந்த பலிகள் எல்லாமே பூரணம் இல்லை. என்னன்னு சொன்னா அந்த பலி ஒப்பு கொடுத்த அடுத்த தருணமே நாங்க மறுபடியும் அந்த அதனுடைய அருள் நிலையை நாங்க உடனடியாக இழந்துடுவோம். ஒப்பு கொடுக்கிறவரும் தூய்மை இல்லை, ஒப்பு கொடுக்கப்படுகிற அந்த பலியினுடைய அந்த வலியும் அங்க வந்து இல்லை. என்னடா இது வெறும் மாடுகளும் பலியாக ஒப்பு கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனா இப்ப பலியாக ஒப்பு கொடுப்பவர் யாருன்னு சொன்னா கொடுப்பவர் மாதிரிதான் கொடுத்த பலி பொருளும் அவர் தான். அது ஆண்டவர் இயேசுவே. பாஸ்கா விழாவின் பொழுது இது நிகழ வேண்டும் என்பது இறைவனுடைய திட்டம். என்னன்னு சொன்னா இப்ப அந்த அந்த பாஸ்கான்னு சொல்ற அந்த கடந்து போகிற அந்த தருணம், அந்த புதிய வாழ்க்கைக்கு அழைத்து போகிற அந்த பழைய ஏற்பாற்றான அந்த தருணம் வந்து இந்த ரத்தத்தால நாங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறோம் என்று சொல்லுகிற புதிய வாழ்க்கைக்கு அழைத்து செல்லப்படுறோம் எல்லாமே இதனுடைய பின்னணியில தான் இருக்கும். அது பழைய ஏற்பாடுல எகிப்துல இருந்து இஸ்ரேல் மக்கள் விடுதலையானதை பாஸ்கா குறித்தது. இப்ப வந்து புதிய ஏற்பாட்டுல பாவம் என்ற அடிமைத்தனமாக இருக்கலாம், அல்லது வந்து பாவத்தினுடைய பிடியில சாத்தானுடைய பிடியில இருந்த மனித குலத்தை வந்து முழு விடுதலையான வாழ்க்கைக்கு இந்த இயேசுனுடைய பாஸ்கா சிலுவை பலி, சிலுவையினுடைய ரத்தம் வந்து சிந்தப்படவனும் அந்த கல்லில அந்த ரத்தம் சிந்தப்படும் பொழுது இயேசு பலியாக்கப்படும் பொழுது நாங்கள் வந்து இப்ப தகுதி உள்ளவராகிறோம். அதுதான் உடன்படிக்கையினுடைய இது உங்களுக்காக சிந்தப்படுகின்ற உடன்படிக்கையின் சின்னம் அப்படி என்று சொல்லி நாங்க சொல்ற இந்த விஷயம். அதற்கு பிறகு எங்களுக்கு தெரியும் தூய ஆவி பொழியப்படுறதுக்கு இந்த ரத்தம் சிந்தல் வந்து மிக மிக முக்கியமா இருக்கு. அப்ப இதை நீங்க ஆழமா விளங்கி கொள்ளணும். தியாலஜியை கிறிஸ்டியன் தியாலஜியை நீங்க புரிந்து கொள்ளுது, கேத்தலிக் தியாலஜி. புதிய உடன்படிக்கையின் தொடக்கம் என்னதுன்னு சொன்னா ஆக்சுவலா இந்த சிலுவை பலிக்கு பிறகு ஆண்டவர் இயேசு அதோட முடியல, அவர் மறுபடியும் உயிர் தெழுகிறார். இப்ப தூய ஆவியினுடைய அருள் பொழிவு எங்களுக்கு வழங்கப்படுறதுக்கு இது தேவையாக இருந்தது. இந்த தூய ஆவியினுடைய அருள் பொழிவுக்கு பிறகு நாங்க பார்க்கிறோம் வந்து இப்ப இந்த உடன்படிக்கை இந்த கவனன் வேலையில ஒரு உறவு ஒன்று இருக்கு. ஆனா இப்ப நேரடியான ஒரு உறவு, இந்த உறவு தூய ஆவியால எங்களுக்கு கட்டப்படுகிற ஒரு உறவு. நாங்கள் கடவுளை அப்பா தந்தா என்று சொல்லி அறிந்து அழைத்து அவரோட உறவுக்குள்ள எங்களை அழைக்கிற ஒரு உறவு இந்த தூய ஆவியினுடைய அருள் பொழிவு என்று சொல்ற இந்த நிகழ்வு. சோ மீட்பு என்பது சிலுவை சாவோடு முடியவில்லைன்னு எங்களுக்கு தெரியும். அது உயிர்ப்புல வந்து புதிய வாழ்வுல வந்து மலர வேண்டும். நான் ஏற்கனவே சொன்னதை போல ரத்தமும் தண்ணீரும் அவருடைய விழாவில இருந்து வடிந்தது. 50வது நாள் தூய ஆவியானவர் பொழியப்பட்டார். அது வரைக்கும் ஒரு சில பேருக்கு மட்டும் வழங்கப்பட்டிருந்த தூய ஆவி பழைய ஏற்பாட்டுல பிதாக்கள், இறைவாக்கினர்கள், ஒரு சில அரசர்களுக்கு வழங்கப்பட்டிருந்த தூய ஆவியானவர் இப்ப அனைத்து மக்களுக்கும் வழங்கப்படும். எவரெல்லாம் இயேசுவை ஆண்டவர் என்று ஏற்றுக்கொள்கிறார்களோ, எவர் மீது திருத்தூதர்கள் கைகளை வைத்து மன்றாடுகின்றார்களோ, தூய ஆவியானவர் பொழியப்பட வேண்டும் என்று சொல்லி எவரெல்லாம் மன்றாடுகிறார் வாஞ்சிக்கிறார் அவர்கள் மீது தூய ஆவியானவர் வழங்கப்படுகிறார். இது ஒரு ஃப்ரீ கிஃப்ட். இதுதான் வந்து குட் நியூஸ். சோ ஜெருசலேமில் அவர் இறந்தால்தான் அதே இடத்துல அவர் உயிர்த்தெழுந்து மரணத்தை வெல்ல முடியும். இந்த ஜெருசலேமில் இருந்துதான் தூய ஆவி பொழியப்படுகிறார். புதிய உடன்படிக்கையினுடைய தொடக்கம் அது. அங்கிருந்தான் நற்செய்தி வந்து உலகம் முழுவதும் பரவ வேண்டும் என்பது வந்து இறைவனுடைய திட்டமாக இருக்கிறது. புதிய வாழ்வின் தொடக்கம் இந்த தூய ஆவியினுடைய வருகை. அதுல இருந்து திருச்சபையினுடைய ஆரம்பம், பிறப்பு. பயந்து ஒளிந்திருந்த சீடர்கள் எல்லாரும் தூய ஆவியினுடைய வல்லமை பெற்று புதிய மனிதர்களாக மாறி நற்செய்தியை அறிவிக்க போறாங்க.
சோ ஜெருசலேம் என்றது வந்து மிக மிக முக்கியமானது. அடுத்து நாங்க பார்க்கிறது வந்து பழைய ஏற்பாட்டு இறைவாக்களுடைய உச்சக்கட்டம் இந்த ஜெருசலேமை குறித்தேதான். இறைவாக்குகள் எல்லாமே பல 100 இறைவாக்குகள் வந்து விவிலியத்தை நாங்க தேடி பார்க்கும்போது மெசியாவை பற்றி சொல்லப்பட்ட இறைவாக்குகள் எல்லாமே ஜெருசலேமை நோக்கியேதான் இருந்தது. சோ அவர் அரசர் என அழைக்கப்பட அவர் கழுதை குட்டியின் மீது ஏறி வருவார். சக்கரியால சொல்லப்படுற இந்த வார்த்தை ரெஃபர் பண்ணி பாத்தீங்கன்னா இருக்கு. அவர் பாடுபடும் ஊழியனாக ஜெருசலேம் வெளியே அவர் அவர் மரிக்க வேண்டும். ஜெருசலேம் நகரில அதற்கு வெளியில வந்து வெளியின்னு சொல்லும்போது அவுட் ஆஃப் த சிட்டி வால்ஸ் அப்படின்றது. இது எல்லா முன்னறிவிப்புகளுக்கும் உண்மையானவை என்பவை நிரூபிக்க அவர் எருசலேமுக்குள்ள நுழைவது மிக மிக அவசியமாக இருந்தது. இப்ப இந்த கன்செப்ட் வந்து மிக முக்கியமானது. இதை பார்த்து நாங்க அடுத்ததுக்குள்ள போவோம். வந்து புதிய எருசலேம் என்று சொல்லக்கூடிய ஒரு விடயம். அது என்ன புதிய எருசலேம்? திருவெளிப்பாட்டு புத்தகம் நீங்க படிக்கும் போது இதை நிச்சயமாக இந்த பாயிண்ட நீங்க படிச்சிருப்பீங்க. அதாவது புதிய எருசலேம் என்று சொல்ற இந்த விஷயம் விண்ணகத்திலிருந்து பூமிக்கு வருவதாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த விண்ணகத்தில இருந்து மண்ணகத்துக்கு வந்த இந்த புதிய ஜெருசலேம் என்பது, ஜெருசலேம் என்றது என்னது? அந்த ஜெருசலேம் என்பது கடவுள் உடைய உறைவிடம் இருக்கிற இடம். இந்த புதிய எருசலேம் என்றது இப்ப கடவுளுடைய உறைவிடம் எங்கள் மத்தியிலண்டா தூய ஆவியில நாங்கள் வாழுகிற எங்களுடைய அந்த வாழ்க்கை, அந்த தூய ஆவியில நாங்கள் நிரப்பப்படுகிற ஒவ்வொரு தருணமும், புதிய வாழ்வு எங்களுக்கு கிடைக்கிற ஒவ்வொரு தருணமும் வந்து இந்த புதிய ஜெருசலேமுக்குள்ள நாங்கள் வாழுகிறோம். வந்து அந்த புதிய என்று சொன்னா கடவுள் எங்களோடு இருக்கிறார் என்கிற அந்த உணர்வு. புதிய ஜெருசலேம் என்றால் என்ன என்று சொன்னா, குறிப்பா வந்து திருவெளிப்பாட்டு புத்தகம் 21ஆம் அதிகாரத்துல ஜோவான் சொல்வார் வந்து ஒரு காட்சியை கண்டு அதுல வந்து இந்த புதிய விண்ணகத்தையும் புதிய மண்ணகத்தையும் நான் கண்டேன். திருநகரான புதிய ஜெருசலேம் கடவுளிடம் இருந்து விண்ணகத்திற்கு இறங்கி வர கண்டேன் என்று குறிப்பிடுகிறார். ஜெருசலேம் என்றது என்னத்துக்கு முக்கியம்? கடவுளுடைய இருப்பு இருக்கிறது. ஆர்க் ஆஃப் த கவனன்ட், உடன்படிக்கையின் பேழை அங்கு ஆலயத்தில் இருந்தது. அது ஒரு கட்டிடம் இல்லை. இந்த புதிய ஜெருசலேம் என்று சொல்றது வந்து ஒரு கட்டிடம் இல்லை, இப்ப ஒரு நிலப்பரப்பு இல்லை. இது கடவுளுடைய மக்கள் கடவுளோடு இணைந்து வாழுகிற நிலைதான் இந்த புதிய ஜெருசலேம். அப்ப திருச்சபையினுடைய ஒரு முழுமையான மகிமையான நிலை என்று சொல்லலாம். திருச்சபை ஒரு புதிய ஜெருசலேமுடைய ஒரு வெளிப்பாடு. அதனுடைய உருவகமாக வந்து நாங்க பார்க்கிறோம். இந்த பகுதியை வாசிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு மணமகளை போல அலங்கரிக்கப்பட்ட ஒரு நகராக விவரிக்கப்படுது. கிறிஸ்துவாகிய மணமகனுக்கும் திருச்சபையாகிய மணமகளுக்கும் இடையே பிரிக்க முடியாத உறவின் சின்னம் அப்படின்னு சொல்லப்படுது. கடவுள் தங்கி இருக்கிற இடம். நான் திரும்ப சொல்றேன், பழைய ஏற்பாட்டுல கடவுள் ஜெருசலேம் ஆலயத்துல மேக வடிவுல தங்கி இருந்தார். புதிய ஜெருசலேம் என்று சொல்ற அந்த நிலை வந்து, அந்த ஸ்டேட் வந்து கடவுள் நேரடியாக தம் மக்களோடு குடியிருக்கிறார். இது எல்லாம் எப்படி நடக்குது? தூய ஆவியினுடைய அருள் பொழிவு எங்க எல்லாம் இருக்குதோ அங்கு வந்து புதிய ஜெருசலேம் இருக்கு. இது எப்படியாக முடிந்தது? ஆண்டவர் இயேசு ஜெருசலேம்ல வந்து அவர் பலியானதார். அவர் பலியாகி அதிலிருந்து ஆவியானவருடைய அருள் பொழிவால, அதோட அவர் பலியாகி உயிர் தெழுந்த ஆண்டவருடைய அருள். அதான் நாங்க சொல்லுவோம் வந்து இயேசுவினுடைய பிறப்புல இருந்து அவருடைய பணிகள், அவர் போதித்தவை, செய்தவை, அதற்கு பிறகு மிக முக்கியமான கிளைமேக்ஸ் அவர் இறந்தது, அவர் உயிர்த்தது, பாடுபட்டு இறந்து உயிர்த்து முன்னேற்றம் அடைந்து 50வது நாள் தூய ஆவியினுடைய அருள் பொழிவு. இது எல்லாமே வந்து ஒரே ஒட்டுமொத்தமாக நாங்கள் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். சோ இதோ இந்த கடவுளுடைய தங்குமிடம் மனிதரிடையே உள்ளது. அவர்களோடு குடியிருப்பார். கடவுள் எம்மோடு குடியிருக்கிற கடவுளின் மக்கள் கடவுளோடு இணைந்து வாழுகிற நிலைதான் வந்து புதிய ஜெருசலேம். இப்ப நான் வந்து இது ஒரு பேசிக்கான ஒரு தியாலஜி. இது கட்டாயம் மிக மிக முக்கியமா நீங்க எல்லாருமே புரிந்து கொள்ளணும். தியாலஜி படிக்கிற இந்த நேரத்துல வந்து இந்த கன்செப்ட் தான் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கு. ஓகே, சோ இப்ப